ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி மசாலா சப்பாத்தி. இந்த சப்பாத்தியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம சைட் டிஷ் பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை. சிம்பிளாக ஒரு சாலடோடு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுக்க போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ் தயிர், புளிக்காத தயிர். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் நான் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸு, இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது காரத்துக்காக தான், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கொத்தமல்லி, புதினா இது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை நல்லா பொடியாக இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினாவையும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மசாலா சப்பாத்திக்கு தேவையான கோதுமை மாவு, இது நான் 2 கப் எடுக்கிறேங்க. 2 கப் கோதுமை மாவு எடுக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதுங்க. ரொம்ப காரம் வேணான்றவங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 ஸ்பூன் தயிர் ரொம்ப புளிக்காமல் ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் நல்லது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, புதினா, இந்த கொத்தமல்லியை பொடியாக இந்த மாதிரி நல்ல பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது இந்த சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நம்ம இதில் சேர்க்கறது நல்லது. அதனால் இந்த கொத்தமல்லி, புதினாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விடலாம். இது நம்ம இதில் விட்டுருக்க இந்த தயிரே இந்த மாவு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த தயிர் சரியாக இருந்துச்சுன்னா அந்த தயிர்லேயே நம்ம பிசையலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சிடுறேன். இது ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சா போதுங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சுங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது இந்த மசாலாவில் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இதை சின்ன சின்ன சப்பாத்திகளாக நம்ம நல்லா திரட்டி எடுத்து வைக்கலாங்க. இது நல்ல மெலிசாக நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டலாம். இதில் நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலாவால் இது தேய்க்கிறதுல நமக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஒரு நார்மல் சப்பாத்தி மாதிரியே நம்ம இதை எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா தின்னாகவும் இல்லை கொஞ்சம் திக்காகவும் நம்ம நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் நல்லா தின்னாக திரட்டி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் தின்னாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வேணும்னாலும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி நான் நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். நமக்கு இது ஒரு நல்ல ஷேப்போடு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி வச்சு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் தேவையான அளவுக்கு நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேங்க. இப்போ தவா நல்லா சூடானதும்
இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எண்ணெய் வந்து நம்ம நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக நம்ம ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ நம்ம வந்து தவா சூடானதும் இந்த சப்பாத்தி எடுத்து நம்ம வந்து 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணி இந்த சப்பாத்தியை 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றலைங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணால் அவ்வளோதான். இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசாலா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்டிருக்க இந்த கொத்தமல்லி புதினா இந்த ஃப்ளேவர் வந்து இந்த சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம சேர்க்குறது நல்லது. இதே மாதிரி நான் மற்ற சப்பாத்தியும் நான் போட்டு எடுக்கிறேங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இதில் விடலை. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் லேசாக அப்ளை பண்ணால் போதும். இந்த சப்பாத்தியில் நம்ம வந்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எதுவுமே தேவையில்லைங்க. இதை வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்மளுடைய இந்த மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு சாலட் ஒன்றா கூட வச்சுக்கலாங்க தேவைப்பட்டால். சாலடோடு இந்த சப்பாத்தி இன்னும் சூப்பராக இருக்கும். வெறும் வெங்காய பச்சடி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா தின்னாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.